எங்கள் விசுவாச ஊற்றி உயிர்த்த இயேசுவை கண்டவரே, எங்களை தயவாய் காத்தருளும் என் ஆண்டவரே, என் கடவுளே, எங்கள் பாதுகாவலரே, புனித தாயாரே, எங்கள் விசுவாச ஊற்றி உயிர்த்த இயேசுவை கண்டவரே, எங்களை தயவாய் காத்தருளும் என் ஆண்டவரே, என் கடவுளே, எங்கள் பாதுகாவலரே, புனித தாயாரே, எங்கள் விசுவாச ஊற்றி உயிர்த்த இயேசுவை கண்டவரே, எங்களை தயவாய் காத்தருளும். இறைமகன் இயேசுவின் அன்பார்ந்தவர்களே, நற்செய்தியாளர் யோவான் இயேசு பெருமான் வழங்கிய நற்செய்தியை பற்றி இவ்வாறு துவங்குகிறார். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. அனைத்தும் அவரால் உண்டாயின. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது என்று வார்த்தையான இயேசுவை யோவான் படைப்பாற்றலாகவும் படைப்பிற்கெல்லாம் வாழ்வாகவும் அவ்வாழ்வே பாவ இருள் படிந்த உலகிலும் உள்ளத்திலும் ஒளியாக ஒளிர்ந்தது என்று கூறுகிறார். இயேசு வாழ்வாகவும் ஒளியாகவும் உயிராகவும் இருந்து நற்செய்தியின் வழியாகவும் நற்செயல்கள் வழியாகவும் இறையரசை இவ்வுலகில் நிலைப்படுத்தினார். இப்பணியை இவ்வுலகில் தொடர்ந்து ஆற்ற 12 திருத்தூதர்களாக தேர்ந்தெடுத்தார். 12 ஒருவரான தோமையார் உலகமெங்கும் சென்று நற்செய்தியினை அறிவியுங்கள், பிணியாளரை நலமாக்குங்கள் என்ற இயேசுவின் இயக்கத்தை நிறைவேற்ற இயேசுவின் நற்செய்தி ஒளிபெறாத நம் பாரத நாட்டிற்கு பகலவனாய் பௌர்ணமி நிலவாய் வந்தார். யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று பிறருடன் பகிர்ந்து கொண்டார். அவரால் நாம் இறையரசின் மக்களானோம். இயேசு வழங்கும் முடிவில்லா வாழ்வை பெறும் பேற்றினை பெற்றோம். எனவே இந்தியாவின் திருத்தூதரான புனித தோமையாருடன் சேர்ந்து அவர் பரிந்துரையோடு இயேசுவிடம் செல்வோம். இருள் நீங்கும் இயேசுவின் நற்செய்தியால் உள்ளத்தில் ஒளி ஏற்றுவோம். வேண்டுதல்களை விருப்பங்களை நம்பிக்கையோடு எழுப்புவோம். நம்முடைய 12 திருத்தூதர்களுள் ஒருவராக இயேசுவினால் தேர்ந்து கொள்ளப்பெற்ற புதுமை வள்ளல் புனித தோமையாரே, உண்மையாகவே இயேசு உலக மீட்பர் என்று விசுவசித்த புதுமை வள்ளல் புனித தோமையாரே, இயேசுவின் போதனையாலும் புதுமையாலும் கவரப்பட்டு உறுதியான நம்பிக்கையையும் உண்மையான அன்பையும் வளர்த்து கொண்டவரான புதுமை வள்ளல் புனித தோமையாரே, ஆண்டவர் இயேசு சொன்னபடி திருத்தூதர்களுக்குரிய அனைத்து குணங்களிலும் சிறந்து விளங்கியவரான புதுமை வள்ளல் புனித தோமையாரே, கிறிஸ்துவின் போதனைப்படி கிறிஸ்துவுக்குரிய பண்புகளை சிறந்து விளங்க மன்றாடும். இயேசுவிற்காகவும் அவரின் நற்செய்தியை அறிவிக்கவும் ஏற்பட்ட இடர்களால் உயிரையும் இழக்க துணிந்த புதுமை வள்ளல் புனித தோமையாரே, இந்தியாவின் திருத்தூதர் என்று எல்லா மக்களாலும் அன்போடு அழைக்கப்படும் புனிதரே, அப்போஸ்தலரே, இந்நேரத்தில் உம் திருப்பாதம் அண்டி வந்துள்ள எங்களை ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியால் பாரத நாட்டுக்கு நற்செய்தி அறிவிக்க அனுப்பப்பட்ட இயேசுவின் இனிய சீடரே, நீர் பெற்ற இறையின்பத்தை எம்மோடு பகிர்ந்து கொண்டதற்காக உம்மை குறித்து இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம்.
இயேசுவின் உயிர்ப்பில் உறுதி பெற ஐயம் கொண்ட அப்போஸ்தலரே, உயிர்த்த ஆண்டவர் மீது நீர் பெற்ற உறுதியான நம்பிக்கையில் நாங்களும் ஐயமிழந்த விசுவாசமோடையே உறுதியாக பெற்றுக் கொண்டமைக்காக உம்மை புகழ்கிறோம். உயிர்த்த ஆண்டவரை கண்டவுடன் என் ஆண்டவரே, என் கடவுளே என்று உள்ளம் நிறைந்த உயிருள்ள விசுவாசத்தை வெளிப்படுத்தியவரே, நற்கருணையில் இயேசுவின் பிரசன்னத்தை நாள்தோறும் கண்டு அவரை நாங்கள் முழு உள்ளத்தோடும் முழு வலிமையோடும் முழு ஆன்மாவோடும் என் ஆண்டவரே, என் கடவுளே என்று நம்பிக்கையுடன் அழைத்து இன்புற்று மகிழ இறைவனை தூண்டி எழுப்பியவரும் தோழியே, நீ அனைவரால் விசுவாசப்பட்டாய், காணாத விசுவாசித்தவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று பேர் பெற்ற பெருமையை பெற்றவர்களே, இறை நம்பிக்கையில் நாங்கள் பேர் பெற்றவர்களாய் யாருக்கு இன்றி நலமுடன் வாழ அருள் பெற்றார். இயேசு கிறிஸ்துவின் 12 திருத்தூதர்களுள் ஒருவரான புதுமை வள்ளல் புனித தோமையாருடைய திருத்தலத்திற்கு வந்துள்ள அன்பர்களே, இறைமகன் இயேசு தம் 12 சீடர்களை இறையரசு பணிக்காக அனுப்பும் போது, நீங்கள் செல்லும் இடங்களில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றுங்கள், நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர் பெற்றெழச் செய்யுங்கள், தொழு நோயாளரை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள், கொடையாக பெற்றுக்கொண்டீர்கள், கொடையாகவே கொடுங்கள் என்று பணித்தார். இயேசு பணித்த இப்பணியை ஏற்று பறந்து விரிந்த பாரத நாட்டிற்கு வந்து இத்திருமலையில் நமக்கு இறைவனிடம் இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுத்தர வீற்றிருக்கும் புதுமை வள்ளல் புனித தோமையார் பரிந்துரை வழியாக நம் மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். எங்கள் வானக தந்தையே, நல்லாயனாகவும் நடமாடும் நற்செய்தி கூடமாகவும் விளங்கிய உம் அன்பு மகன் இயேசுவை போல் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள் நற்செய்தி அறிவிப்பதில் ஆர்வம் காட்டிடவும் அதன்படி வாழவும் வேண்டும் என்று புதுமை வள்ளல் புனித தோமையார் வழியாக மன்றாடுகிறோம். தியாகத்தின் திருவுருவாய் தண்ணீர் இல்லா தலைவராய் விளங்கிய இயேசு, பணிவிடை பெறுவதற்கன்று பணிபுரியவே வந்தேன் என்ற உன் வார்த்தைக்கும் வாழ்வுக்கும் ஏற்ப உலக தலைவர்கள், எம் இந்திய நாட்டின் தலைவர்கள் மக்கள் மீது அக்கறையும் பொறுப்பும் உள்ள தலைவர்களாக விளங்கவும், உம் மதிப்பீடுகளின்படி ஒற்றுமை, சமாதானம், நீதி, உண்மை இவற்றில் சிறந்து விளங்கும் இறையரசு தூதுவர்களாய் விளங்க வேண்டும் என்று புதுமை வள்ளல் புனித தோமையார் வழியாக உண்மை மன்றாடுகிறோம். புதுமைகளின் நாயகனே, எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அப்போஸ்தலர்களை பணித்தளத்திற்கு அனுப்பி நற்செய்தி அறிவிக்கவும், நோய்களை குணமாக்கி பேய்களை விரட்டவும் ஆற்றல் கொடுத்தீர். இங்கு வந்துள்ள நோயுற்றோர், மன துயரம் அடைந்துள்ளோர், தீய சக்திகளால் தீண்டப்பட்டுள்ளோர், எதிரிகளின் சூழ்ச்சிகளால் பொறுமை இழந்தோர், வறுமையில் வாடுவோர் ஆகிய அனைவரும் புதுமை வள்ளல் புனித தோமையாரின் பரிந்துரையால் துன்பம் களைந்து இன்பென்று சொல்ல புனித தோமையார் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எமக்காக்கப்பட்ட அன்பின் காயங்களே உம் சீடர் தோமையாருக்கு உம் உயிர்ப்பில் உறுதி கொள்ள ஆதாரமாக இருந்தது. எங்கள் உறவு வாழ்வில் துயர் களைவதற்காக எந்த காயங்களையும் ஏற்றுக்கொள்ளவும், அஞ்சா நெஞ்சத்தோடு அன்பு பணிபுரியவும் நாங்கள் உன்னில் எல்லா சூழ்நிலைகளிலும் நிலைத்திருக்க வேண்டும் என்று புதுமை வள்ளல் புனித தோமையார் வழியாக மன்றாடுகிறோம். நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று புனித தோமையாரின் நற்செய்தி பணிக்கு அழைத்துக் கொண்ட கருணை வள்ளலே இயேசுவே, எம் இளைஞர் இளப்பெண்கள் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கவும், கடின உழைப்பால் ஒளிமயமான எதிர்கால வாழ்வை பெற்று பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்களுக்கு உதவியாக இருக்கவும், இவர்களின் உம் அழைப்பை ஏற்க தகுதி உடையவர்களை நற்செய்தியின் தூதுவர்களாய் ஆக்க அருள் புரிய வேண்டும் என்று புதுமை வள்ளல் புனித தோமையார் வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். இப்பொழுது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். மாபெரும் கொடையாளரே, மண்ணில் இருந்தாலும் இத்திருத்தலமதில் உயர்ந்தே உள்ளது, தடை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு அண்மையில் உள்ளது என்ற
உம் இறை வார்த்தை என் உள்ளத்தையும் உள்ளத்தின் உணர்வுகளையும் உம்மை நோக்கி எழுப்பியுள்ளது. ஏனெனில் உம் வார்த்தையால் ஆறுதல் அடைந்தோம், உம் அற்புதங்களால் சுகமடைந்தோம், உம் பரிவால் பாவ மன்னிப்பு அடைந்தோம், உம் வல்லமையால் மரண தருவாயில் இருந்து காப்பாற்றப்பட்டோம். நீ விசுவசித்தபடியே உமக்கு ஆகட்டும் என்று விசுவசித்தவர்களுக்கு அற்புதங்கள் செய்தவரே, அந்த ஆற்றலை தன் அப்போஸ்தலர்களுக்கு தந்தவரே, புதுமை வள்ளல் புனித தோமையார் வழியாக நாங்கள் பெற்ற அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறுகிறோம். உம் உடன் இருக்கும் தோழமையும் எம்மோடு என்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள் என முடிந்தீரே. தாவீதின் மகனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்று நோயாளர்கள் அழைத்த போது இரக்கம் காட்டி குணமளித்தீர். நீர் விரும்பினால் குணமாக்க முடியும் என்று ஊனமுற்றவர் அழைத்த போது விரும்புகிறேன் குணமாக என்று குணமளித்தீர். உம் ஒரு வார்த்தையால் நோய்கள் குணமானது, பேய்கள் நீங்கியது. உம்மை நம்பிக்கையோடு தேடி வந்துள்ள எம்மை கண்ணோக்கி இரக்கம் கொண்டு நலமான வாழ்வை தந்தருளும். நாங்கள் அன்பு செய்கிறவர்களையும் எங்கள் பகைவர்களையும் எங்கள் ஜெபம் யாருக்கு தேவையோ அவர்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் உமக்கு சொந்தமான மக்கள், உம்மால் மீட்கப்பட்டவர்கள். நீர் எம்மோடு தங்கி திணியில்லா நீரின்ப வாழ்வை தந்தருளும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்தி சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் நிறைவாழ்வையும் தந்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பார்த்த சகோதரர்களே, சகோதரிகளே, புதுமை
வள்ளல் புனித தோமையாரின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இயேசுவின் பிறப்பின் 2025ஆம் ஆண்டு, அதாவது இந்த ஆண்டை மாபெரும் யூபிலி ஆண்டாக அறிவித்திருக்கிறார். இப்படி மாபெரும் யூபிலி ஆண்டை அறிவித்து இறைவனுடைய பேரிரக்கத்தை, இறைவனின் பேரன்பை இந்த யூபிலி ஆண்டில் சிறப்பாக நாம் பெற்றுக்கொள்ள பல்வேறு முயற்சிகளை நாம் முன்னெடுக்க வேண்டும் என நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் நம்முடைய மறைமாவட்ட ஆயரும் கூட 5 இடங்களை இந்த யூபிலி ஆண்டின் மாபெரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடங்களாக அறிவித்திருக்கிறார். அதில் ஒன்றுதான் புதுமைகள் செய்து கொண்டிருக்கும் புதுமை வள்ளல் புனித தோமையார், நம்முடைய பாதுகாவலராக இருக்கக்கூடிய இந்த புனித தோமையார் திருமலை திருத்தலம். அதன் அடிப்படையில் இந்த தோமையாரினுடைய அருள் உதவியை, பரிந்துரையை நாடி திருச்சி மறை மாவட்டத்தை சார்ந்த குருக்களாகி நாங்கள் திருத்தொண்டர்கள் இணைந்து வந்து இந்த புனிதனுடைய பரிந்துரை வழியாக கடவுள் இந்த யூபிலி ஆண்டில் பொழியக்கூடிய ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொள்ளலாம் என முடிவெடுத்து இந்த திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறோம். இந்த நாளில் நீங்கள் அனைவரும் தொடர்ந்து குருக்களுக்காகவும் இந்த திருத்தலத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் இன்னும் சிறப்பாக ஒவ்வொரு நபருடைய ஆன்ம சுத்திகரிப்புக்காகவும் சிறப்பாக ஜெபியுங்கள். இந்த புனிதர் தன்னுடைய பரிந்துரை வழியாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் இன்னும் யாரெல்லாம் இந்த புனிதர் வழியாக இறைவனுடைய பேரிரக்கத்தை, பேரன்பை, ஆசீர்வாதங்களை மன்றாடி நிற்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என இந்த திருப்பலியை உங்களுக்காக நாங்கள் அனைவரும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியானது மயிலங்கத்தார் குடும்பம் தாமஸ் ஜெய்சீலி ஒப்புக்கொடுக்கும் திருப்பலி வியாகுணமேரி இறந்த 4ஆம் ஆண்டு நினைவு நாளாகிய இன்று அவரது ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும், மேலும் செல்வராஜ் சூசை ஆரோக்கியம்மாள் இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. மலையடிப்பட்டி ஆஞ்சலோ எழுதி வைக்கும் திருப்பலி இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் சமாதானம் அமைதி நிலவும்படியாகவும், குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்கள் நித்திய இளைப்பாற்றிற்காக இவ்வழியானது ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. மேலும் மலையடிப்பட்டி மணியம் பிரான்சிஸ் குடும்பத்திற்கு புனித தோமையார் வழியாக இறைவன் செய்து வரும் அனைத்து நன்மைகளுக்கு நன்றி வழியாகவும், குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களும் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களின் ஆன்ம இளைப்பாற்றிற்காக இவ்வழியானது ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நம் ஒவ்வொருவரின் கருத்துக்களையும் ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். இந்த நாள் வரை நம்மை நிறைவாக ஆசிர்வதித்து நாம் முன்னெடுத்த அனைத்து செயல்பாடுகளையும் ஆசிர்வதித்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய இறைவன் தொடர்ந்து அவருடைய உடனிருப்பிலும் பராமரிப்பையும் நமக்கு நிறைவாக கொடுத்து நாம் முன்னெடுக்கக்கூடிய அனைத்து செயல்பாடுகளையும் ஆசிர்வதித்து நாம் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து பயணங்களையும் ஆசிர்வதித்து நம்மோடு உடனிருந்து நமக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்வை தர தொடர்ந்து இவ்வழியில் பக்தியோடு இணைந்து ஜெபிப்போம். தூய வரை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. புனிதர் அனைவரே, சகோதர சகோதரிகளே, உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள நம்புகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
உலகிலேயே எங்கள் பாரத நாட்டிற்கு உமது நற்செய்தியை முதல் கொணர்ந்த புனித தோமையாருக்கு பெருவழாய் எடுக்கும் நாங்கள் மகிழ்ச்சியோடு உம்மை புகழுகின்றோம். காலம் காலமாக உண்மை கடவுளை பல்வேறு வகையில் தேடி அலைந்து கொண்டிருக்கும் இந்தியராகிய நாங்கள் புனித தோமையாரின் வேண்டுதலால் இயேசுவே எங்கள் ஆண்டவர் என்று கண்டு என் ஆண்டவரே என் கடவுளே என்று அறிக்கையிட்டு அவர் திருவடிகளில் சரணடைய செய்தருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இயேசு தம்மை தாமே ஒப்பு கொடுத்து எக்காலத்திற்குமே பணியை நிறைவேற்றினார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 7 மற்றும் 25 மற்றும் இறைவசனங்கள் 8 முதல் 6 வரை. சகோதர சகோதரிகளே, இயேசு நம் வழியாக கடவுளிடம் வருபவற்றை அவர் முற்றும் மீட்க வளமாயினார். அவர்களுக்காக பரிந்து பேசுவதற்கென என்றுமே அவர் உயிர் வாழ்கின்றார். இத்தகைய தாய்மை குருவே நமக்கு ஏற்றவராகிறார். இவர் தூயவர், கபடற்றவர், மாசற்றவர், பாவிகளிடமிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு வானங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டவர். ஏனைய தலைமை குருக்கள் செய்வது போல முதலில் தம்முடைய பாவங்களுக்காகவும் பின்னர் மக்களுடைய பாவங்களுக்காகவும் இவர் நாள்தோறும் பலி செலுத்த தேவையில்லை. ஏனெனில் தம்மைத்தாமே பலியாக செலுத்தி இதை ஒரே ஒரு முறைக்குள் செய்து முடித்தார். திருச்சட்டப்படி வலுவற்ற மனிதர்கள் குருக்களாக ஏற்படுத்தப்படுகின்றார்கள். ஆனால் அத்திருச்சட்டத்திற்கு பின்னர் ஆணையிட்டு கூறப்பட்ட வாக்கின் மூலம் என்றென்றும் நிறைவுள்ளவரான மகனே குருவாக ஏற்படுத்தப்படுகிறார். இத்தகைய தாய்மை குரு நமக்கு வாய்த்துள்ளார் என்பதே இது காரணம். நாம் கூறியவற்றின் தலையாய கருத்து, இவர் விண்ணுலகில் பெருமைமிகு கடவுளாகிய அரியணையின் வலப்பக்கத்தில் வீட்டிருக்கிறார். அங்கே மனிதரால் அல்ல, ஆண்டவராலே அமைக்கப்பட்ட உண்மையான கூடாரமாகிய தூயகத்தில் ஊழியம் செய்கிறார். ஒவ்வொரு தலைமை குருவும் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தவே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார். எனவே பலி செலுத்துவதற்கு இவரிடம் ஏதேனும் ஒரு பொருள் கட்டாயம் இருக்க வேண்டும். உலகத்திலே இருந்திருப்பவர் என்றால் இவர் குருவாக இருந்திருக்க மாட்டார். ஏனெனில் திருச்சட்டப்படி காணிக்கைகளை செலுத்த ஏற்கனவே இங்கு குருமார்கள் இருக்கிறார்கள். இவர்கள் வழிபடும் இடம் விண்ணக கூடாரத்தின் சாயலும் நிழலுமே. மோசே கூடாரத்தை அமைத்த போது மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட முறைப்படி நீ வேற்றையெல்லாம் செய்யுமாறு கவனித்துக் கொள் என்று கடவுள் பணிந்தது இதை சுட்டிக்காட்டுகிறது. ஆனால் இவரோ அவர்களுடைய குருத்துவ பணியை விட மிக மேன்மையான குருத்துவ பணியை பெற்றிருக்கிறார். ஏனெனில் சீரிய வாக்குறுதியின் அடிப்படையில் செய்யப்பட்டு இவரை இணைப்பாளராக கொண்டிருக்கும் உடன்படிக்கை முந்தைய உடன்படிக்கை விட சிறப்பு மிக்கது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
தீமைகள் தகவொழிந்திடும் உன் வார்த்தை
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 7 12 வரை. அக்காலத்தில் இயேசு தொழுகை கூடத்திலிருந்து புறப்பட்டு தம் சீடருடன் கடலோரம் சென்றார். கலிலேயாவில் இருந்து பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். மேலும் யூதேயா, எருசலேம், இதுமேயா, யோர்தான் அக்கரை பகுதி, தீர், சீதோன் ஆகிய இடங்களிலிருந்தும் பெருந்திரளான மக்கள் அவர் செய்தவற்றை எல்லாம் கேள்வியுற்று அவரிடம் வந்தனர். மக்கள் கூட்டம் தம்மை நெருக்கிவிடாதவாறு தமக்காக படகு ஒன்றை முன்னேற்பாடாக வைத்திருக்குமாறு அவர் சீடருக்கு சொன்னார். ஏனெனில் பலரை அவர் குணமாக்கியதால் நோயுற்றோர் அனைவரும் அவரை தொட வேண்டும் என்று வந்து அவர் மீது விழுந்து கொண்டிருந்தனர். தீய ஆவிகளும் அவரை கண்டபோதே அவர் முன் விழுந்து, இறைமகன் நீரே என்று கத்தினர். அவரோ தம்மை வெளிப்படுத்த வேண்டாம் என அவற்றிடம் மிக கண்டிப்பாய் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவை தொட வேண்டும் என்று மக்கள் கூட்டத்தினர் அவர் மீது வந்து விழுந்து கொண்டிருந்தார்கள். இறைவன் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, 2022ஆம் ஆண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சார்லஸ் தே போக்லாதே அப்படின்றவரை புனிதர் பட்டத்திற்கு உயர்த்தினார். ஏன் அப்படின்னு பாக்குறப்ப அவர் வாழ்ந்த வாழ்வு அப்படி. ஒரு சகாரா பாலைவனத்து பகுதியில் இருந்த மக்கள் மத்தியிலே அவர் பணியை ஆற்றுகின்றார். அவர் பணியாற்றிக் கொண்டிருக்கிற பொழுது அவர் தன்னுடைய வாழ்வை எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லா மக்களுக்கும் அப்பப்ப சொல்லிட்டே இருப்பார். என் வாழ்க்கையை பார்த்து எல்லாரும் மனம் மாறணும், நான் நல்லவனா இருக்கணும், நான் நல்லதை போதிக்கணும், நல்லதை செஞ்சுட்டே இருக்கணும், நான் இயேசுவை எப்பொழுதும் பிரதிபலிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு அவரு தனக்குள்ளாக சொல்லிப்பாரு. தன்னோட பிரசங்கத்துல மக்களை பார்க்கிற எல்லாத்திலுமே எப்பவுமே சொல்லிட்டே இருப்பார். சிறிது காலங்கள் கடந்ததுக்கு பிறகாக இவர் என்ன இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, ஆனா ஒன்னும் மாறின மாதிரி இல்லையே மக்கள் அப்படின்னு சொன்னார். காலங்கள் கடந்தன, அவருடைய வாழ்வும் பிறருக்கு எடுத்துக்காட்டாக மாறியது. அங்கிருந்த மக்கள் அனைவரும் சொல்லுகிறார்கள், இவரோட வாழ்க்கையே இப்படி இருக்குது, இவ்வளவு நல்லவரா இருக்காரு, இவருடைய தலைவர், இவருடைய குரு, இவருடைய ஆசான் எவ்வளவு பெரிய நல்லவராக இருக்க முடியும், எவ்வளவு பெரிய எடுத்துக்காட்டான வாழ்வு வாழ்ந்திருப்பார் என்று மக்கள் எல்லாரும் சொல்வதாக சொல்கிறார்கள். அந்த தலைவன், அந்த ஆசான், அந்த குருதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரை பின்பற்றியவர் தான் சார்ல்ஸ் தே அவர்கள். அந்த இயேசு இவ்வாறு நடந்து கொண்டார், ஆகவே நான் அவரை பிரதிபலிக்கிறேன், மக்கள் அனைவரும் அவரின் பின்னால் வருகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஏன் மக்கள் எல்லாம் பின்னாடி வரணும்? இயேசு பின்னாடி சொல்லுங்க. ஏன் மக்கள் பின்னாடி வரணும்? எதுக்காக வர்றாங்க? புதுமைகள் செய்யறதுக்காக வர்றாங்க. புதுமைகள் ஆசீர்வாதங்கள் பெறதுக்காக வர்றாங்க. வேற எதுக்காக வர்றாங்க? என் பின்னே வாருங்கள்னு ஃபாதர் அழைச்ச மாதிரி நம்ம எல்லாத்தையும் அழைக்கிறாங்க. அதனால பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வேற நோய்கள்லாம் குணமடைஞ்சிச்சு. சோறு போட்டாங்க, சாப்பாடு போட்டாங்க. ஃபாதருக்கு வந்து சாப்பாடு தான் முக்கியம், சோறு தான் நமக்கு முக்கியன்ற மாதிரி சாப்பாடு தான் நமக்கு முக்கியம். பிளஸிங், ஆசீர்வாதத்திற்காக அவர் வந்தார். இப்படி நற்செய்தியை கேட்பதற்காக வந்தார்கள், அறிவிப்பதற்காக வந்தார்கள். அன்பிற்குரியவர்களே, நீங்கள் சொன்ன பதில் அனைத்தும் சரி. இயேசுவிடம் வந்தது ஆசீர்வாதத்திற்காக, நோய் நொடிகள் பிணிகள் அனைத்திலிருந்து விடுபடுவதற்காக, பேய்கள் தங்களிடமிருந்து விட்டு ஓடுவதற்காக என பல்வேறு நன்மைகளுக்காக ஆண்டவர் இயேசுவை தேடி வந்தார்கள் மக்கள். அவர் மேல வந்து விழுகிற அளவுக்கு, அந்த அளவுக்கு கூட்ட நெரிசல் எப்படி இருந்திருக்குன்னு தெரிஞ்சு. ஆக தேடி வருவது என்பது மக்களுடைய பார்வையில் இருந்தாலும் இயேசு அவர்களுக்கு பல்வேறு நன்மைகளை செய்கின்றார். அந்த நன்மைகளை செய்கிறது, அற்புதங்களை செய்கிறது அவரோட நின்றுச்சு. அப்படிதானே? அற்புதங்கள் செய்யறதும் அதிசயங்கள் செய்யறதும் அவரோட முடிஞ்சிருச்சு. நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டோம்? மூடி வச்சுட்டோம். நம்ம யாரும் அதிசயங்களும் அற்புதங்களும்
செய்வதில்லை. நீங்களும் நானும் அற்புதம் செய்ய முடியுமா? நீங்களும் நானும் அற்புதம் செய்ய முடியுமா? அன்புக்குரியவர்களே, முடியும் என்கிறார் அருட்தந்தை. கண்டிப்பாக முடியும். இயேசு செய்ததையெல்லாம் நாம் செய்கின்றோம் என்றால் அற்புதங்கள் தான். நம்மளால பிணிய போக்க முடியாதா? நம்மளால பேய்களை ஓட்ட முடியாதா? நம்மால் முடியும். இயேசு நமக்கு அதைத்தான் விட்டு செல்கின்றார். அருள் பணியாளர் வழியாக, நம் ஒவ்வொருவரின் வழியாக, தன்னுடைய பதிலாளியாக அருள் பணியாளர்களையும் அதை எடுத்து நடத்தக்கூடிய அந்த சக்தியை, ஆற்றலை மக்களாகிய உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அற்புதம் செய்யணும்னா என்ன செய்யலாம்? கடன் கொடுக்குறீங்க, வட்டி இல்லாம கடன் கொடுத்தீங்க அப்படின்னாக்க அது ஒரு அற்புதம், அது ஒரு அதிசயம். எல்லாரும் உங்களை நாடி தேடி வருவார்கள். சாமி, ஏதாவது பிராக்டிக்கலா பேசுங்க. இந்த காலத்துல வந்துகிட்டு வட்டி இல்லாம கடனை யாரு கொடுப்பா? கொடுத்தீர்கள் என்றால் இயேசுவை போன்று நீங்களும் நானும் அதிசயங்கள் செய்கின்றோம். பிரகாஷ் சாமியார் இருக்கிறார். சாமியாரை பார்க்கறதுக்கு ஓடி ஓடி வர்றாங்க மக்கள் கூட்டம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? சாமியாரு நாலு நல்லது பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். இவ்வாறு இயேசுவை எவ்வாறு மக்கள் தேடி ஓடி வந்தார்களோ அது போன்று உங்களையும் என்னையும் மக்கள் தேடி வருகிறார்கள் என்றால் நாமும் அதிசயங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், நாமும் அற்புதங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். பல்வேறு குடும்பத்துல பாருங்க, மாமியார் ஒரு பக்கம் போனா மருமக இன்னொரு பக்கம் போவோம், பையன் ஒரு பக்கம் போனா பிள்ளை ஒரு பக்கம் போவோம். இப்படி குடும்பத்திற்குள்ளாக பிரச்சனைகள் இருந்திருக்கின்றால் அங்கு இயேசுவை காண முடியாது, இயேசுவிடம் பின்தொடரக்கூடியவர்களாக இருக்க முடியாது. அங்கு அமைதியை ஏற்படுத்தக்கூடிய இயேசு அங்கு அமைதியை ஏற்படுத்த முடியாது, நம்மால் அதிசயங்கள் புரிய முடியாது. பல்வேறு நல்ல காரியங்கள் மூலியமாக நாம் அதிசயங்களும் அற்புதங்களும் செய்ய முடியும். 4 பேரு உதவி செஞ்சீங்கன்னா அவன் உயர்ந்து வந்தான் அப்படின்னாக்க நீங்கள் இயேசுவாக மாறி அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிறீர்கள். உங்களை தேடி மக்கள் வருவார்கள். இயேசுவின் நிலையில் நாம் இருக்கிறோம். ஆகவே நம்மை தேடி மக்கள் வருவார்கள். நம்மை தேடி வரக்கூடியவர்களாக நம்மை நாமே தகுதிப்படுத்திக் கொள்வோம், நம்மை நாமே உருமாற்றிக் கொள்வோம் என்பதைத்தான் இயேசு இன்று நற்செய்தியின் வழியாக நமக்கு விட்டு செல்கின்றார். இந்த யூபிலி ஆண்டின் சொல்ற இயேசு பிறந்து 2025 வருஷம் ஆயிடுச்சு. இந்த ஆண்டினுடைய அழைப்பு திருத்தந்தை அவர்கள் எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது அப்படின்ற மடல சொல்லியிருக்கிறார். யாராருக்கெல்லாம் என்னென்ன பண்ணணும்? பூச வைக்கிறீங்க, வழிபாடு நடத்துறீங்க, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். அது இறை ஆசிரியை, கடவுளுடைய பரிவிரக்கத்தை, கடவுளுடைய ஆசிரியை உங்களுக்கு நிறைவாக பெற்றுத்தரும். இருந்த போதிலும் அவர் காட்டுகின்ற அந்த நற்செயல்கள் வழியாக அந்த ஆசை நிறைவு பெறுகிறது என்கின்றார். யாராருக்கெல்லாம் உதவி செய்யும்? ஏழைகளை பாக்குறீங்களா? அவங்களுக்கு உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்யுங்கள். சிறைச்சாலையில் உள்ளவர்களுக்கு சந்தியுங்கள், அவர்களுக்கு தேவையானதை கொடுத்து உதவுங்கள். முதியவர்களை பாக்குறீங்களா? அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தையை பேசுங்க. நீங்கள் அதிசயங்கள் செய்கிறீர்கள். அந்த எதிர்நோக்கு அவர்களை காப்பாற்றும், அந்த நற்செயல் அவர்களை காப்பாற்றும். இளைஞர்கள்லாம் இன்னைக்கு சதறி கிடக்கிறாங்க. மது பழக்கத்துக்கும் மற்ற எல்லா பழக்கங்களுக்கும் அடிமையாகி தங்களுடைய வாழ்வை துளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நல்வழிப்படுத்துங்கள் என்கிறார். அவர்களை நல்வழிப்படுத்தினீர்கள் என்றால் நீங்கள் இயேசுவாக மாறி அதிசயங்கள் செய்கிறீர்கள். இன்னும் பல்வேறு நற்காரியங்களை செய்வதன் வழியாக இந்த யூபிலி ஆண்டு ஆசிர் நம் அனைவருக்கும் நிறைவாக கிடைக்கப்பெறும் என்பதனை திருத்தந்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே நாம் இயேசுவை கொடுக்கக்கூடியவர்களாக வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். மேலும் இப்படி ஒரு உடல் சரியில்லாத, ஒரு உடலெல்லாம் புண்கள் இருக்கக்கூடிய ஒரு நபர் இருக்கிறார். இன்னொரு நபர் அன்னை தெரசால் போன்ற எல்லாத்தையும் புண்கள்லாம் தொட்டு குணப்படுத்தக்கூடிய, துடைத்து மருத்துவம் செய்யக்கூடிய ஒரு நபர் இருக்கிறார். அவங்க தொட்டு அந்த புண்களை எல்லாம் கழுவுகின்றார்கள், அவருக்கு மருந்திடுகிறார்கள். அப்போதைக்கு பலர் சொல்றாங்க, இப்படிலாம் பண்றீங்களே, இது உங்களுக்கும் தொத்திக்காதா அப்படின்னு கேட்கிறாங்க. உண்மைதான். அது உடல் ரீதியா அல்லது மருத்துவ ரீதியா இந்த புண் வழியா எனக்கும் புண் வரக்கணும், என்னுடைய உடல் நலமும் குறையும். இருந்தாலும் அது எப்படி என்ன தொத்திக்குதோ என்கிட்ட இருக்க இயேசு அவங்களை தொத்திக்க ஒருவேளை வாய்ப்பு இருக்குல்ல, அதனால நான் உங்களை தொட்டு குணப்படுத்துவேன், தொட்டு மருத்துவம் செய்வேன் அப்படின்னு சொல்றேன். அன்பிற்குரியவர்களே, இது போன்ற நாமும் நற்காரியங்களை செய்கின்ற பொழுது இயேசுவிடம் வந்த மக்களை போன்று நம்மிடம் வருவார்கள். நாமும் இயேசுவை தேடி போக அதுவே வழியாக இருக்கும். என்கிட்ட கொடுக்க ஒண்ணுமே இல்லைங்க,
பேச ஒண்ணுமே இல்லைங்க. எதிர்நோக்கின் திருப்பயணிகளா நாங்க எப்படிங்க இந்த நற்கரைகளாம் செய்ய முடியும்? நோக்காளர்களாகவாவது இருங்கள். நீங்கள் எதிர்நோக்கி இருப்பது உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் இந்த யூபிலி ஆண்டினுடைய ஆசீர்வாதமாக, நிறை ஆசீராக இருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, நற்செயல்கள் வழியாக நாமும் இறைவனை அடையவும், இறைவன் பால் மக்களை ஈர்க்கவும் நாமே தகுதிப்படுத்திக் கொள்வோம். நம்மையே அதற்கான வழிகாட்டுதலில் ஈடுபடுத்திக் கொள்வோம். அதற்கான ஆசிரை இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்புமிக்க நிக்கோலஸ், தேவிகா, திரு அவையின் அருள் பணியாளர் முன்பாகவும் இத்திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்தருளுமாறு இங்கு வந்திருக்கிறீர்கள். உங்கள் அன்புக்கு கிறிஸ்து நிறைவாக ஆசியளிக்கின்றார். ஏற்கனவே அவர் உங்களை திருமுழுக்கினால் புனிதப்படுத்தியுள்ளார். இப்போதோ மற்றொரு அருள் அடையாளத்தின் வழியாக உங்களுக்கு அருள் வளமேந்து நீங்கள் ஒருவருக்கொருவர் என்றும் உண்மையாயிருக்கவும், திருமணத்தின் வாக்குறுதிகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றார். எனவே உங்கள் விருப்பத்தை அறிந்து கொள்ள திரு அவையின் முன்னிலையில் உங்களை வினவுகிறேன். நீங்கள் இருவரும் முழுமன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள கட்டாயப்படுத்தப்படாமல் இங்கு வந்திருக்கின்றீர்களா? நீங்கள் மணவாழ்வின் விதிமுறைகளை பின்பற்றி வாழ்நாள் எல்லாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யவும் மதிக்கவும் தயாராக இருக்கின்றீர்களா? இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திரு அவையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? நீங்கள் திருமண உடன்படிக்கை செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமுன் திரு அவையின் முன்னிலையில் உங்கள் விருப்பத்தை தெரிவியுங்கள். நிக்கோலஸ் என்னும் நான், தேவிகா என்னும் உங்களை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு உண்மையாயிருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை அன்பு செய்யவும் மதிக்கவும் உறுதியளிக்கிறேன். தேவிகா என்னும் நான், நிக்கோலஸ் என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு உண்மையாயிருந்து என் வாழ்நாள் முழுவதும் உங்களை அன்பு செய்யவும் மதிக்கவும் உறுதியளிக்கிறேன். திரு அவையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த விருப்பத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசியை உங்கள் மீது நிறைவாய் பொழிந்தருள்வாராக. இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். ஆண்டவரே, உம் அடியார் இவர்களுக்கும் இவர்களது அன்புக்கும் ஆசியளித்து புனிதப்படுத்தியருளும். இந்த திருமாங்கல்யம் இவர்களுக்கு உண்மையின் அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பையும் நினைவுபடுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தேவிகா, என் அன்புக்கும் நேர்மைக்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் அணிந்து கொள். நிக்கோலஸ், என் அன்புக்கும் நேர்மைக்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே அணிந்து கொள்கின்றேன்.
சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாம் உள்ள இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித திருமலை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை திருத்தூதரான புனித தூமையாரின் விழாவை கொண்டாடி அவரது நம்பிக்கை அறிக்கையை சிறப்பிக்கும் இந்நாளில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் காணிக்கைகளையும் புகழ்ச்சி பலியையும் ஏற்றருளும். இதனால் உமக்கு உகந்த ஊழியம் புரிய வேண்டிய கடமை நாங்கள் சரியாக நிறைவேற்ற தேவையான உம்முடைய அருள் கொடைகளை எங்களில் என்றும் பேணி காத்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய திருத்தூதரான புனித தூமையாரின் விழாவை கொண்டாடும் நாங்கள் அக்களுக்கு மிகுதியால் உம்மை புகழுகின்றோம். அவரால் நாங்களும் திருமகனேசுவின் நற்செய்தியை அறிந்து எங்கள் இதயங்களில் வாழும் துணியாவியை அனுபவித்து மகிழ செய்தீர்.
திடப்படுத்தினீர். அவரும் திருவடிகளில் விழுந்து தம்மையே கையெழுத்தமையால் எங்கள் அன்பை தூண்டி எழுப்புகின்றேன். ஆகவே அவரோடுமான தூதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒன்றாக கழித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கணித்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து இறந்தியது கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் திருச்சி மறைமாவட்ட ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக இந்த நாளிலே இந்த நவநாள் திருப்பணியில் பங்கேற்று ஜெபிக்கின்ற ஒவ்வொரு நம்பிக்கையாளர்களையும் நிறைவாய் ஆசீர்வதித்தருளும்.
அவருடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், கோரிக்கைகள் அனைத்தையும் நீர்தாமே என் புனிதரின் பரிந்துரை வழியாக எங்களுக்கு வழங்க வேண்டுமாக உண்மை மன்றாடுகிறோம். உயிர்களும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். ஒளிமிகவும் திருமுன் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கடைத்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் சிறப்பாக எங்களுடைய பங்கின் பாதுகாவலராக எங்கள் அனைவருக்கும் நல் உதாரணமாய் இருந்த நற்செய்தி அறிவிக்க உதவிய பாதுகாவலர் புனித தோமையார் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்படியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாரொரு கிழக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையும் உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வழங்கிய அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்கிறோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் தரும் விருந்திற்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர்.
உம்முடைய மகனின் திருவுடலை இவ்வருட்சாதனத்தில் மகிழ்வுடன் உட்கொண்டுள்ளோம். திருத்தூதரான புனித தூய்மையாருடன் நாங்களும் கிறிஸ்துவின் எங்கள் ஆண்டவர் எங்கள் இறைவன் என்று நம்பிக்கையில் ஏற்றுக்கொள்வது போல் எங்கள் வாழ்க்கையாலும் அதற்கு சாட்சிகளாய் இருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. நம் பாதுகாவலரைப் போல நாமும் இயேசுவுக்கு உகந்தவர்களாக வாழ சென்று வாருங்கள். வாழ்வின் வழி தொடர்கின்றது. நிலையான புகழுக்குரிய தூய கருணைக்கு எல்லா பொழுதையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் நிலையான புகழுக்குரிய கருணைக்கு எல்லா பொழுதையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் நிலையான புகழுக்குரிய கருணைக்கு எல்லா பொழுதையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவுளே.
உடைய அன்பு இயேசுவை நோக்கி நம் கண்களை பதிய வைப்போம், நம் இதயத்தை பதிய வைப்போம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வாசித்தது போல் நாம் அவர் மீது விழ தேவையில்லை என்று கூறியவர்களே. இதோ நாம் விழாமல் நாம் தள்ளி இருந்தாலும் நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நம்மை குணமாக்க வல்லவர் இதை நம் மத்தியில் பிரசன்னமாகி இருக்கிறார். நற்செய்தியில் இயேசு மக்களிடமிருந்து தன்னை அந்நியப்படுத்தி கொண்டதாக எந்த ஒரு நற்செய்தியும் நாம் வாசித்ததில்லை. ஆனால் இன்று வாசித்திருக்கின்றோம். ஏன் அன்புக்குரியவர்களே, இதோ இந்த இயேசுவை ஒரு பொருளாக மட்டும் என் தேவைக்காக என்னுடைய நேரத்திற்காக இப்பொழுது என்னிடம் பேசினால் போதும், இதோ நான் சென்று விட்டு இவரை மறந்து விடுவேன், இதோ என்னுடைய நோய் இப்பொழுது நீங்கினால் போதும், இவர் யார் என்று தெரியாது என்று கை கழுவி விடும் மனநிலையோடு வந்திருந்தவர்கள் அவர்கள். நாம் அப்படி இல்லை அன்புக்குரியவர்களே. இதோ இந்த இயேசுவை எப்பொழுதும் நம் மனதில் ஏந்தியவர்களாக இப்பொழுது இதோ இதே நற்கருணை நாதர் தான் இந்த அப்பரச பாத்திரத்தில் வீட்டிலிருந்த அதே இயேசு ஆண்டவர் இரத்தமாகவும் சதையாகவும் நம் உள்ளத்தில் இருக்கிறார். இதோ நம் தேவைகளை, எண்ணங்களை, ஏக்கங்களை, நம்முடைய ஜெபங்களை, நோய் நொடிகளை, எது நமக்கு தேவையோ அதை இறைவனின் பிரசன்னத்தில் ஒப்புக் கொடுப்போம். இயேசு ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். அன்புக்குரியவர்களே, நாம் எப்பொழுதெல்லாம் மருத்துவரை சந்திக்க போகின்றோமோ அப்பொழுது நாம் என்ன நோய் என்று மட்டும்தான் அந்த மருத்துவரிடம் கூறுவோம். அதற்கு தேவையான மருத்துவத்தை அவர்தான் மேற்கொள்வார். நாம் டாக்டர் எனக்கு ஸ்கேன் எடுங்க, எனக்கு எம்ஆர்ஐ எடுங்க, இந்த ஊசி கொடுத்துங்க, இந்த மருந்து தாமரை நாம் ஒரு பொழுதும் கேட்பதில்லை. மாறாக அந்த மருத்துவர் என்ன அறிவுறுத்துகிறாரோ அதை தான் நாம் ஏற்றுக்கொள்வோம். இதோ அப்படிப்பட்ட மருத்துவராக இயேசுவை உற்று நோக்குவோம். நம் தேவைகளை மட்டும் இதோ இயேசுவே எனக்கு இந்த தேவை இருக்கிறது, இந்த நோய் இருக்கிறது, இதை எனக்கு சரிப்படுத்தி தாருங்கள் என்று முழுமையாக முழுவதுமாக அவரிடம் சரணாகதி அடைவோம். நமக்கு தேவையான அனைத்தையும் அவர்கள் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையை நம் உள்ளத்தில் ஏந்தியவர்களாக இயேசுவின் பிரசன்னத்தோடு மாண்புயர்த்தியதில் பக்தியோடு இணைவோம். வானில் நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை உங்களுக்கு ஞாபகமாய் விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வழங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல்
ஒருவரையும் இந்த தோமையாருடைய திருத்தலத்திற்கு வந்து இந்த நற்செய்தியில் நாம் இன்று வாசிக்க கேட்டது போல பல்வேறு பகுதிகளிலிருந்து நாம் இங்கே வந்திருக்கின்றோம். இந்த ஆண்டவரை நாம் தொட வேண்டும் என ஆசையோடு வந்திருக்கின்றோம். நிச்சயமாக இந்த இறை வழிபாட்டில் இந்த நற்கருணை ஆசீர்வதியாக நம்மை ஆண்டவர் தொட்டிருக்கிறார். அந்த தொடுதலுடைய உணர்ச்சியோடு நாம் உணர்வோடு இந்த நாளில் நாம் வீடு செல்வோம். தொடர்ந்து அவரை எல்லா நிலையிலும் நாம் அவரை அறிவிக்கக்கூடிய நம் பாதுகாவலில் போற நற்செய்தியிலும் தூதுவர்களாக நாமும் இந்த நாளில் அருள் வேண்டியவர்களாய் மகிழ்ச்சியோடு செல்வோம். அதே போல இந்த நாளில் நாங்கள் நன்றி உணர்வோடு நாங்கள் நன்றி செலுத்தவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். எதிர்நோக்கி நம்முடைய திருத்தந்தையினுடைய அழைப்புக்கு ஏற்றாற் போல எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக ஆண்டவர்களுடைய பரிபூரண பலன்களை பெறுவதற்காக நாங்கள் திருத்தொண்டர்கள் மற்றும் குருக்களாகிய நாங்கள் 5 பேரும் இங்கே வந்திருக்கின்றோம். 5 பேரும் வந்திருக்கின்றோம். நிச்சயமாக இது என்னுடைய முதல் நாங்கள் யோசித்த உடனே எந்த பகுதிக்கு செல்லலாம். ஆயர் அவர்கள் 5 ஆலயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதில் ஒன்று நம்மளுடைய மண்ணடிவாரம் இந்த திருத்தலம். மிகவே நாம் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கு நாங்கள் இங்கே வருக வேண்டும் என்று பங்கு தந்தையை நாங்கள் கேட்ட பொழுது இது கருவி வைத்து அன்போடு வாருங்கள், திருப்பணி நிறைவேற்றுங்கள், அனைத்தையும் நீங்களே செய்யுங்கள் என எல்லா ஏற்பாடுகளையும் மிக அருமையாக செய்து கொடுத்திருக்கிறார். ஆகவே எங்கள் திருத்தொண்டர் அருள்பணியாளர்கள் ஒவ்வொருடைய சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் நமது பங்கு தந்தை அருள்பணி விக்டர் ஜெயபாலன் அவருக்கு எங்களுடைய இதயம் கணிந்த நன்றியை கொள்கிறோம். அதே போல இந்த நாடு ஏற்பாடு செய்த பாடல்களை பாடிய அருள் சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் மேலும் உங்களுக்காக நீங்களும் தொடர்ந்து எங்களுடைய பணிவாழ்வு சிறப்பாக அமைய வேண்டும். இன்னும் நாளைய தூண்களாக 5 திருத்தொண்டர்கள் நமது மறை மாவட்டத்திலிருந்து குருவாக மாறப்போகிறார்கள். அவர்களுக்காகவும் அவர்களுடைய பணிவாழ்வு சிறக்க வேண்டும் என்றும் அவர்களுக்காகவும் நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்றும் உங்களை நாங்கள் தாழ்மையோடு வேண்டிக் கொண்டு உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. அன்பார்ந்த இறை மக்களே, இந்த நாளிலே இந்த திருமாலையிலே நாம் மகிழ்ச்சியோடு இந்த திருப்பலியை நிறைவேற்றி இருக்கிறோம். சில நேரத்தில் ஃபாதர் ஒருத்தர் இருப்பாரு, மக்கள் கொஞ்சம் தான் இருப்போம். இன்னைக்கு ஃபாதர் சிவபிரதர்சன் அதிகம் எல்லாருமே நிறைய இருக்காங்க. இந்த நாள் நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாள். நான் ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்டது போல யூபிலி ஆண்டை கொண்டாடுவதற்காக திருத்தந்தை நமக்கு தயாரிப்பிற்கான காலத்தை கொடுத்திருக்கிறார். இப்ப நம்ம திருமலைக்கு மக்களும் வெளியிலிருந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, பஸ் வருது, ஒரு சில இடங்கள்ல நீங்க பார்க்க முடியும். இந்த நாளிலே நமது திருமலைக்கு நமது மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளம் குருக்கள் வந்திருப்பது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு காரியமாக இருக்கிறது. எனவே தந்தையர்கள் ஒவ்வொருவரையுமே நாம் திருத்தலத்தின் பெயராலும் உங்கள் அனைவரின் பெயராலும் கரவொலி எழுப்பி அன்போடு வரவேற்போம். ஒவ்வொரு பாகமே ஒவ்வொரு இடத்துல துணை பங்கு தந்தையர்களாக உதவி பங்கு தந்தையர்களாக பணியாற்றுகிறார்கள். அதுபோல விரைவிலே அருள்பொழிவு பெறவிருக்கின்ற இந்த திருத்தொண்டர்களும் ஆங்காங்கே ஒரு பங்குகளிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த திருப்பயணத்தை இவர்கள் இங்கிருந்து துவங்கியிருக்காங்க. அவங்க சொன்னதுமாக நமக்கு திருத்தலங்களை சந்திப்பதும் ஜெபிப்பதும் அந்த யூபிலி ஆண்டினுடைய அந்த ஸ்பிரிட், அதனுடைய அந்த உணர்வோடு நாமும் இணைந்து செல்ல முடியும் என்பதை மனதில் வைத்து இந்த இளம் குருக்கள் இந்த இடத்துல வந்து ஜெபித்திருப்பது நமக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கிறது. அவர்களுடைய அருள் வாழ்வினுடைய வெளிப்பாடாகவும் இருக்கிறது. இன்னைக்கு நினைச்சிருந்தா அவங்க ரூம்ல இருக்கலாம், டிவி பார்த்துட்டு இருந்திருக்கலாம், அல்லது வேற எங்கேயாவது போயிருக்கலாம், வேற வேலைகளை செய்து கொண்டிருந்திருக்கலாம். இருந்தாலும் இந்த அருள் வாழ்வில நாம் முன்னேறுவதும் அதை மற்றவர்களுக்கு உதாரணமாக மாற்றவும் வேண்டும் என்கின்ற அந்த அருமையான சிந்தனையோடு எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்கின்ற அந்த ஒரு எண்ணத்தை வைத்துக் கொண்டு அந்த இடங்களை எல்லாம் சந்தித்து மக்களுக்கு ஒரு அருள் வாழ்வில உதாரணமாக இருக்கிறார்கள். எனவே இந்த நாளிலே தந்தையருடைய முயற்சியை நான் பாராட்டுகிறேன். குறிப்பாக அவர்கள் வந்திருப்பது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த மீண்டும் ஒரு முறை தந்தையர்கள் அனைவருக்கும் நன்றியையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் விசுவாச ஊற்றி
எங்கள் விசுவாசமூர்த்தி சுமை கண்டவரே எங்களை தயவாய் காத்தருளும் என்னாண்டவரே என் கடவுளே எங்கள் பாதுகாவலரே புனித தோமையாரே எங்கள் விசுவாசமூர்த்தி